அங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. நானும் தான், பட் நல்லா இருக்கு. எஸ், என்ன ஒன்று இப்படி பேசிக்கிட்டே தான் வீடியோ எடுக்க முடியல, வழுக்குது பயங்கரமா. புதுசில் நிறைய ஸ்னோவில் நடந்ததே இல்லை. இதுக்கு நான் ஸ்னோவில் நடந்ததே இல்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மூச்சு வாங்கிறது தான் நிற்க மாட்டேங்குது. என்னடா என்ன ப்ரோ சவுண்டு கொடுக்குறான்? ஏதாவது இருக்குமா பக்கத்தில்? ஸோ நான் இந்த டைம் வந்துடுறது என்ன ஒரு ப்ளஸ்னால், ஸ்னோ இருக்குது. இப்போ இங்கே ஸ்னோ இருக்குது இடத்துக்கும் போகலாம், ஸ்னோ எல்லா இடத்துக்கும் போகலாம். எல்லா வகையான இடத்தையும் தாண்டி போகிறோன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான வைப். எஸ், வழியில் போகிற மாதிரி இருக்குது, பட் அந்த வழியெல்லாம் வழுக்குது பயங்கரமாக. 5 hours, exactly 5 hours. Yeah bro, 5 hours of trekking. ஆக்சுவலி புன்புனி கிட்ட தான் அங்கே போனோம். அங்கே மீன்ஸ் தெரியுதா, அங்கே மேலே போனோம். எங்கடா அங்கே போனோம். பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால சன்செட் ஆயிடுச்சு, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே போக முடியல, அதனால் இங்கே போகிறோம். இங்கே மேலே अफसल कहाँ पे जा रहे हैं? पानी लाने, वाटर. நல்லா இருக்கு, पूरा ठंडा लग रहा है ना. अफसल बहुत बढ़िया मैन. चाय. Thank you Afsal. Yeah bro. Welcome. Anytime. எனக்கு இங்கிலீஷ் பாதி தெரியும், அவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். 2 பேர், எனக்கு ஹிந்தியும் தெரியாது. 2 பேரும் பேசி மாற்றி கம்யூனிகேட் பண்ணுறக்குள்ள ஐயோ போதும் ஆயிடும். பட் ஆனால் ஃபன்னாக இருக்கும். அஃப்சலோட புன்புனி ட்ரெக் பிளான் பண்ணி வர்றவங்க மறக்காமல் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி, சாப்பாடுக்கு தேவையானது என்னென்ன வேணும் இங்கே உங்களுக்கு போட்டுட்டு சொன்னீங்கன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பிஃபோராக சொல்லிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடுது. இன்கேஸ் சிக்கன் வேணும்னா கூட ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொண்டு வந்து இங்கே வந்து வாயெல்லாம் வளருது. இங்கே வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, நைட்டு சிக்கன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி குக் பண்ணி சாப்பிட்லாம். அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டிருக்காயிட்ட வர்றவங்கள்ட்ட சொல்லி இங்கே நைட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான், லஞ்ச் எங்கேன்னு தெரில, வில் சி. Yeah. Oh my god. Yeah. நைட்டு எப்படி தூங்கணுன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப பயங்கரமான குளிராக இருந்தது. அந்த ஸ்லீப்பிங் பேக் இல்லைன்னா காலி இது. ஸோ காற்று ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால வெளியே டென்ட் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அது நல்லது தான், வெளியே டென்ட் போடாது. ஏன்னா இப்போ வெளியே வந்து என்னால் இந்த இதை கூட எடுக்க முடியல, காற்று பயங்கரமாக அடிக்குதா. க்ளவ் போடாமல் யூஸ் பண்ணவே முடியல. திருப்பி மேலே போடுறதுக்கு கிளம்பியாச்சு. அகைன் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போனோன்னா மூச்சு வாங்கிறது நின்றும், பாடி டெம்பரேச்சரும் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ
நடந்துகிட்டே பேச முடியல. ஐம் சாரி. மேலே போயிட்டு சன்ட்டு இருந்து கொஞ்சம் எனர்ஜி வாங்கிட்டு பேசுகிறேன். சூரியன் வந்துட்டான். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. க்ளவ்லாம் கழட்டிட வேண்டியதான். அப்பா நீ இவ்வளோ முக்கியமானவனாடா இந்த இடத்துல. ஐயோ சி, இவ்வளோ நேரம் நான் வந்தேன்ல, என்னால் க்ளவ் கழட்ட முடியல. இப்போது க்ளவ் கழட்ட முடியுது, ட்ரெஸ் போட முடியுது. தெரியுதா? இந்த இடத்துல என்னால் இருக்க முடியல. சூரியன் கிராஸ் பண்ணோன்னே இந்த இடம் என்னால் இங்கே பாருங்கள். ஸோ வேர் ஆர் யூ கம்மிங். எஸ் அப்பா. வாவோ ஃபர்ஸ்ட் டைமில். சாரி, என்கிட்ட ஸ்டெடி கேம் இல்லை, ட்ரைபாட் இல்லை. ட்ரைபாட் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வரல. இருந்திருந்தா உங்களுக்கு இதை ஷேக் பண்ணாமல் காட்டியிருப்பேன். பட் எஸ், ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் அப்சல், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வாவ், பீக்கில் மேலே இருக்கேன். 360 டிகிரி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. புன்புனி ட்ரெக் ஃபைனலாக முடிஞ்சிச்சு. என்னென்னா தண்ணி கூட கொண்டு வராமல் வந்துட்டோம். ஸோ ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. மோரோவர் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையா, காலையில் இருந்துச்சு வெறும் டீ மட்டும்தான் சாப்பிட்டு வந்தோம். அதுவும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ எனர்ஜி வேணும். கீழே போயிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓ ஐயோ, ஆமால, அத்தாடி வழி மாற பார்த்தேன். ஸ்னோவில் இறங்கி வர பாட்டு தான் ரொம்ப ஃபன்னாக காமெடியாக இருக்கும். அவ்வளோ வலிக்குது. நிறைய இடத்துல ஸ்லிப்பாகி விழுந்தேன். ஃபன்னாக தான் இருக்குது. ஸ்லிப்பாகி விழுகிறதும் எந்திரிக்கிறதும், எந்த ரோட்டில் அப்புறம் வரணும், இப்படியா அப்படியான்னு கேட்டு வர்றதும். ஓ ஃபன். கீரங்கா போகணுன்னு நினச்சி வர்றவங்க கண்டிப்பாக புன்புனி வாங்க, ஒர்த்து. அதுவும் இந்த ஏப்ரல் மந்தில் வந்தால்
வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் புன்புனிக்கு ரைட் டைம் அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஜூலை, ஆகஸ்ட்லலாம் மழை பெய்யும். ஸோ அப்போது ரொம்ப ஸ்லீக்கியாக இருக்கும், போக முடியாது. ஸோ ஏப்ரல், மே இஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட் புன்புனி. ஸோ ஸ்னோவும் கவர் பண்ண முடியும், அதே நேரத்தில் இந்த மாதிரி பச்சை பச்சேன்னு இதையும் கவர் பண்ணலாம். ஜூன், ஜூலையில் வந்தீங்கன்னா இந்த இடம் இங்கே பார்க்குறீங்களா, இந்த இடம் இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், ஃபுல் க்ரீனாக இருக்கும். ஸோ நல்லா க்ரீனாக பார்க்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஜூலை, ஆகஸ்ட் மேலே வாங்க. மேலே 11:20 ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டாக 1:20 கீழே இறங்கியாச்சு. எஸ், ஃபைனலி ரீச் த பிளேஸ் கால்கா. எப் ஓகே பட்டான், பாய்.